نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخلين وقال النبي صلى الله عليه وسلم ادعوا الله وأنتم موقنون بالإجابة فإن الله لا يقبل دعاء من قلب غافل لاهٍ أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகப்பெரிய வணக்கங்களுடைய ஒரு பருவகாலம் நம்மை நெருங்கி கொண்டிருக்கிறது. எல்லா காலங்களை விட மிகச்சிறந்த உன்னதமான ஒரு காலம். அல்லாஹ் நன்மைகளுக்கென்று சில பருவங்களை வைத்திருக்கிறான். எனவே நல்லறங்களை நோக்கி அதிகமாக நாட்டம் கொள்ள வேண்டிய நாட்கள் இவை. இந்த நேரத்திலே நாம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டிய வணக்கங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்விடம் துஆ செய்வது. துஆ என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன துஆ ஹுவல் இபாதா, துஆ என்பதே வணக்கம் என்று சொன்னார். துஆ என்பதே வணக்கம் என்று சொன்னார். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல துஆவை வணக்கம் என்று சொல்கிறான். துஆ செய்யாதவர்களை ஆணவக்காரர்கள் என்று சொல்கிறான். யார் துஆ செய்வதில்லையோ அவர்கள் ஆணவக்காரர்கள். இந்த வசனத்தையும் ஓதிவிட்டுத்தான் துஆ என்பது வணக்கம்னு சொன்னான். அருமையானவர்களே, துஆவுடைய ரகசியங்களை நாம் தெரியணும். துஆனா என்ன என்கிற ஒரு ரகசியத்தை நாம் தெரியணும். ஏன்னா துஆ குறித்து நாம் விளங்கி இருக்கிற விளக்கம் என்பது நாம் கேட்பவை அப்படியே அடுத்த நொடி அப்படியே நடந்துவிட வேண்டும் என்பது. நல்லோர்கள் துஆவை அந்த பார்வையில் பார்த்தது கிடையாது. நாம் துஆவை குறித்த இந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றணும். துஆ என்பது ஒரு வணக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். எப்படி அது வணக்கமாக ஆகிறது? துஆ என்பது எப்படி வணக்கமாகுது? நீங்கள் அல்லாஹ்ட்ட எப்போ துஆ செய்கிறீங்களோ அது எதை வெளிப்படுத்துகிறது? நீங்கள் தேவையுள்ளவர்கள். எந்நேரமும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் தேவையில்லவன். அல்லாஹ்வை விட்டு ஒரு நிமிஷம் கூட நாம் தேவையற்றிருக்க முடியாது. நீங்கள் தேவையுள்ளவர்கள் என்பதை வெளிப்படுத்துவது தான் துஆ. எனவே அது வணக்கம். இரண்டாவது என்ன? நீங்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்வதன் மூலம் அல்லாஹ் தேவையற்றவன் என்பதை நீங்கள் உணர்த்துகிறீர்கள். என்னுடைய ரப்புக்கு எந்த தேவையும் கிடையாது. இன்னல்லாஹ ஹுவல் கனி வ அன்துமுல் ஃபுகரா, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை, நீங்கள் தேவையுடையவர்கள். அப்போ துஆ செய்கிற அடியான் என் ரப்புக்கு எந்த தேவையும் இல்லை. அப்போ இது வணக்கம் தான். இது மூன்றாவது என்ன? நீங்கள் துஆ செய்வதன் மூலம் நான் என்னுடைய ரப்பின் மீதான ஏகத்துவ நம்பிக்கையின் உறுதியில் இருக்கிறேன். நான் அவனை தவிர யாரிடமும் கவனம் செலுத்த மாட்டேன். அவனை தவிர யாரின் பக்கமும் என் கவனம் திரும்பாது. எனவே துஆ செய்கிற அடியான் தன்னுடைய ஏகத்துவ நம்பிக்கையை மிக அழுத்தமாக உறுதியாக பதிவு செய்கிறான். அல்லாஹ்வை தவிர என் கவனம் யாரிடத்திலும் செல்லாது என்பது. நாலாவது என்ன? நீங்கள் துஆ செய்கிற போது ரப்புக்கு எல்லாவற்றையும் தருகிற ஆற்றல் இருக்கிறதுன்னு நம்புறீங்க இல்லையா? உலகத்தில் உள்ள கோடான கோடி மக்களுடைய சத்தங்கள், எந்த சத்தமும் அல்லாஹ்வை இன்னொரு சத்தத்திலிருந்து திருப்பாது. நாம் ஒருவருடைய பேச்சை கேட்டால் இன்னொருத்தர் பேச்சை கேட்க முடியாது. ஒரே நேரத்தில் நாம் ரெண்டு பேருடைய பேச்சை கேட்க முடியாது. ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய குரலும் ஒரே நேரத்தில் அவனுக்கு சமந்தான். இவருடைய குரலை கேட்கறதுனால அவருடைய குரலை கேட்பது அவனுக்கு தடையல்ல. அப்போ அவன் ஆற்றல் மிக்கவன். அத்தனை பேருடைய குரலையும் ஒரே நேரத்தில் யாதொரு குழப்பமும் இன்றி அவன் கேட்கிறான். கேட்கிற எல்லாருடைய தேவைகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு இருக்குது. ஒரு பணக்காரர்
எல்லாருடைய தேவையும் அவரால் நிறைவேற்ற முடியுமா? முடியாது. ஆனால் ரப்பு அப்படி அல்ல, எத்தனை பேருடைய கேள்விகளையும் துவாக்களையும் அங்கீகரிக்க ஆற்றல் உள்ளவன். இப்படி இந்த துவாங்கிறது அதுல பெரிய ஒரு சித்தாந்தம், ஒரு பெரிய கொள்கை இருக்கிறதுனால தான் பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவா குறித்து அவ்வளவு சொன்னாங்க. சொல்லுவாங்க, லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்விடத்தில் துஆவை விட கண்ணியமான ஒரு வணக்கம் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க. துஆவை விட கண்ணியமான ஒரு வணக்கம் கிடையாது. அறிஞர்கள் சொல்லுவாங்க, அத்ஆ மிஃப்தாஹு குல்லி கைர், எல்லா நன்மைகளுடைய திறவுகோல் என்ன? துஆ தான். எல்லா நன்மைகளுக்கும் துஆ தான் என்னங்க? திறவுகோல். எனவே இந்த துஆவுடைய ரகசியத்தை நாம புரிந்து கொள்ளணும். நாம துஆனா ஏற்கப்படணும்னு நினைக்கிறோம், ஆனா நல்லோர்கள் அப்படி சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, என்னுடைய கவலை நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிற வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பது பற்றித்தானே தவிர என் துஆ கபூலாக வேண்டும் என்பது பற்றி அல்ல. பாருங்க, ரப்பு எஜமான், நாம அடிமைகள். எஜமான் நம்முடைய கோரிக்கை ஏற்கலாம், ஏற்காமல் இருக்கலாம். அவனிடம் கேட்பது நமக்கு பெருமை, அவ்வளவுதான். கேட்கிறது பெருமை. இந்த கேட்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடக்கூடாது. இதைத்தான் இன்னொரு அறிஞர் சொன்னாங்க, என் கவலை எல்லாம் என் துஆ ஏற்கப்படுகிறதா என்பதை பற்றி இல்லை, நான் அல்லாஹ்விடம் துஆ கேட்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோமோ என்பதை பற்றி தான். எத்தனை பேருக்கு துஆ குறித்த அக்கறை கிடையாது, துஆ செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கிடையாது. எனக்கு துஆ செய்கிற வாய்ப்பு இல்லாமல் போய்விடுமோ என்பதுதான் என்னுடைய கவலையே தவிர என் துஆ ஏற்கப்படுகிறதா இல்லையா என்பது குறித்து எனக்கு கவலை இல்லைன்னு சொன்னாங்க. அருமையானவர்கள், இந்த பக்குவ நிலைக்கு வரணும். துஆ செய்கிற போது இந்த ஏற்கப்படுதல் அப்படிங்கிற விஷயத்தை வரக்கூடாது. நான் துஆ என் ரப்பிடத்தில் கேட்கிறேனே, அது எனக்கு பெரிய பாக்கியம் என்று நீங்கள் எண்ண வேண்டும். அல்லாஹ் துஆவுடைய விஷயங்கள்ல நாம கேட்கிற விஷயங்கள் நடக்காமல் இருக்கிற விஷயத்துல நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. முதல் விஷயம், நாம துஆ விஷயத்துல அவசரப்படக்கூடாது. அவசரப்படுதல் என்றால் என்ன? யார்கிட்டையுமே நான் துஆ கேட்டேன் அல்லாஹ் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லிடவே கூடாது. இந்த வார்த்தை வரவே கூடாது துஆவுடைய விஷயத்தில். ஆனா அதே நேரத்தில் அல்லாஹ்ட்ட சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம், சீக்கிரம் நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படலாம், அதெல்லாம் தவறில்லை. ஆனா யார்கிட்டையுமே என்ன துஆ செஞ்சு என்ன கிடைச்சது? நம்மில் பலரும் அதை ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த வார்த்தையை சொல்றோம் இல்லையா? ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் தடுத்தாங்க. தஅவுது ஃபலம் யுஸ்தஜப லீ, நான் கேட்டேன் அல்லாஹ் தரலேன்னு மட்டும் சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை சொல்லவே கூடாது. அல்லாஹ்ட்ட அல்லாஹ் சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே கூட அல்லாஹ்ட்ட மலையை கேட்கும்போது, அல்லாஹ் மலையை சீக்கிரம் கொடு, ஆஜிலன் கைர ஆஜிலின், தாமதம் இல்லாமல் சீக்கிரம் கொடு அப்படின்னு கேட்பாங்க. எனவே சீக்கிரம் கொடுன்னு கேட்கலாம், கேட்டது கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படலாம். ஆனால் யார்கிட்டையும் அல்லாஹ் தரலேன்னு மட்டும் சொல்லிடக்கூடாது. இந்த வார்த்தை நம்மிடமிருந்து ஒருபோதும் வரக்கூடாது. துஆக்கள் கேட்கறது நடக்காமல் தள்ளி போறது இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னால அல்லாஹ் பல ரகசியங்களை வச்சிருக்கிறான். ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் கேட்கறது கிடைக்காம இருக்குது பாருங்க, அது ஒரு சோதனை. அல்லாஹ் அடியானை எப்படினாலும் சோதிப்பான். நோய்களால சோதிப்பான், கெட்ட மனைவியால சோதிப்பான், கெட்ட நண்பர்களால சோதிப்பான். பல வகையில ரப்புடைய சோதனை இருக்கிற மாதிரி அல்லாஹ் இவன் கேட்கறத நான் கொடுக்காமல் இருந்தும் அல்லாஹ் சோதிப்பான். நான் கொடுக்காமே மாட்டேன், என்ன செய்யறான்னு பார்க்கலாம், அவனுடைய ஈமான் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி அல்லாஹ் சோதிக்கவும் செய்வான். உங்களுடைய துஆக்கள் எதையுமே கொடுக்காம நீங்க அதுல உறுதியா இருந்து என் ரப்பு தராவிட்டாலும் நான் கேட்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை கொண்டு அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிச்சாரான். நீங்க துஆ கேட்கறது மட்டும் என்னைக்கும் வீணுன்னு நினைக்காதீங்க. நீங்க கேட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க கேட்டது கிடைக்கல, அல்லாஹ் உங்க பாவங்களை மன்னிச்சிருவான் என்று தபரானில ஒரு ஹதீஸ்ல வருது. எனவே துஆ சோதனை, அல்லாஹ் தராமல் இருப்பது ஒரு சோதனை. அந்த சோதனையில நீங்கள் பொறுத்துத்தான் ஆக வேண்டும். இது முதல் விஷயம். ரெண்டாவதாக சொன்னாங்க, அல்லாஹ் துஆ என்ன செய்யறான், சில நேரங்களில் நம்ம கேட்கிறோம், நம்ம எதை கேட்கிறோமோ அது நல்லதாக கூட இல்லாம இருக்கலாம். நம்ம கேட்கிற விஷயம் இதுதான் முன்னோர்களுக்கு அப்படியெல்லாம் நடந்திருக்குது. ஒரு பெரியவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ் நான் போருக்கு போகணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தாராம். என்னடா போருக்கு போகணும்னு கேட்குறோம், வாய்ப்பே வரமாட்டிருக்குது. ஒரு நாள் ஒரு அசரீரி வந்ததான், நீ போருக்கு போனால் நீங்கள் கைது செய்யப்படுவீர்கள், கைது செய்யப்பட்டால் நீங்கள் கிறிஸ்தவராக மதம் மாறி விடுவீர்கள்.
இதைத்தான் ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, அடியான் அல்லாஹ்ட்ட கேட்குறான், அல்லாஹ் எனக்கு இந்த வியாபாரத்தை லேசாக்கி கொடு, இந்த வியாபாரத்தை எனக்கு லேசாக்கு, இந்த காரியத்தை லேசாக்கு அப்படின்னு அடியான் கேட்குறான். அல்லாஹ் மலக்குகளுக்கு உத்தரவு போடுவானா, இந்த காரியத்தை அவனுக்கு லேசாக்க வேண்டாம். மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான், லேசாக்கிறாதீங்க, இந்த காரியத்தை அவன் லேசாக்குனீங்கன்னா அவனை நான் நரகத்துக்கு அனுப்புவேன்னு சொல்லுவேன். அப்போ நீங்கள் கேட்குற விஷயம் இருக்குது, உங்களை நரகத்தில் தள்ளுற விஷயமா இருக்கும். நீங்கள் கேட்குற விஷயம் உங்களுக்கு மார்க்க ரீதியாக பெரிய முசீபத்தாக போயிடும். அப்போ அல்லாஹ் கேட்கறத தராமல் தள்ளிக்கொண்டே போவது என்பது ஒரு நன்மை, அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். மூன்றாவது விஷயம் என்ன, உங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உங்களை படைக்கும் போதே, அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியமாகவே நம்ம ஆக்கட்டும், அல்லாஹ் உங்களை படைக்கும் போதே சொர்க்கத்தில் உங்களுக்கான இடத்தை எப்படி வச்சிருப்பான்னு சொன்னால், பெரிய சித்தியக்குகள் சுஹதாக்களுடைய இடத்த உங்களுக்குன்னு அல்லாஹ் ஒதுக்கிட்டான். ஆனால் துன்யாவுக்கு வந்தால் உங்கள்கிட்ட அந்த அமலே இல்லை, ஆனால் உங்களுக்கான இடம் ரிசர்வேஷன் செய்யப்பட்டிருக்கு. இப்போ அல்லாஹ் பார்க்குறான், என்னடா இவனுக்கான இடம் பெரிய இடம், இவன் அமலே செய்கிறது இல்லையா, நீங்கள் கேட்குற துவா எதையுமே அல்லாஹ் கொடுக்குறதே இல்லை, நீங்கள் கேட்குறத எதையுமே அல்லாஹ் கொடுக்க மாட்டான். கொடுக்காம அதுக்கு பதிலாக அமல் செய்யலை, துவாவில் கேட்டதையும் கொடுக்கல, அதுக்கு சொர்க்கத்தில் அந்த இடத்த கொடுத்துருவான். அந்த சொர்க்கத்தில் உங்களுக்குன்னு இப்போ துவாவில் எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்கு பாருங்க. இதை புரியாமல் நாம் பேசுகிறோம், என்னங்க கேட்டு கிடைக்கலன்னு எவ்வளோ பேர் நம்ம சொல்கிறோம். அப்போ சொர்க்கத்தில் உங்களுக்கான அந்த உயர்ந்த அமல் இந்த துவாவை கொடுக்காம தான் கிடைக்கணும்னு சொன்னால் நீங்கள் கேட்குற எதுவுமே கிடைக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக சொர்க்கத்தில் உங்களுக்கான அந்த இடம் கிடைக்கும். இது துவாவுடைய அது ஏற்றுக்கொள்ளப்படாததற்கான காரணங்களில் இது ஒரு காரணம். இது நாலாவது என்ன அப்படின்னா, துவாக்களை அல்லாஹ் தள்ளி போடுறதுக்கான ஒரு காரணம், ஒரு அடியான் என் பாவத்தினால தான் துவா தள்ளி போகுது என்று தன் பாவத்தை நினச்சி கொஞ்சம் வருந்தனும் இல்லையா, கேட்குறதெல்லாம் கொடுத்துட்டா அல்லாட்ட எனக்கு பெரிய அந்தஸ்து நினச்சிருவான், இப்போ என் பாவத்தினால தான் அல்லாஹ் கொடுக்காம இருக்கிறான் அப்படின்னு நினைக்கணுமா. பனு இஸ்ராயல்களில் ஒரு ஆள் இருந்தாராம், நீண்ட காலம் வணக்கம் செஞ்சாராம், சனிக்கிழமை தோறும் நோன்பு வச்சாராம், நோன்பு வச்சுக்கிட்டே வர்றாரு, ஒரு ஹாஜத்தை கேட்குறாரு, ரொம்ப வருஷமாக வணக்கம், ரொம்ப வருஷமாக நோன்பு, அந்த ஹாஜத்து கிடைக்காமே இருக்குது. ஒரு நாள் ரொம்ப கை சேதப்பட்டு சொன்னாராம், தன்னை பார்த்து, உன்ட எந்த நன்மையும் இல்லைப்பா, எந்த நன்மை இல்லாதனால தான் உன்னுடைய கோரிக்கை அல்லாஹ் ஏற்காமல் இருக்கிறான். தன்னை நிந்திக்கிட்டார், அல்லாஹ் தரலன்னு கோவப்படலை, உன்ட எந்த நன்மை இல்லை அப்படின்னு சொல்கிறார். உடனே ஒரு மலக்கு வர்றாராம், சொன்னாராம், இப்போ நீ சொன்ன பாரு, உன்னிடம் எந்த வணக்கு நன்மையும் இல்லைன்னு சொன்ன பத்தியா, இந்த ஒரு வார்த்தை அல்லாட்ட எவ்வளவு பிரியமானதாக ஆயிடுச்சுன்னா, இத்தனை வருஷம் நீ செஞ்ச வணக்கத்தை விட அல்லாஹ் நீ செஞ்சது, நீ கேட்ட தேவையை கொடுத்துட்டான் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார். இந்த ஒரு வார்த்தை தான். அப்போ துவா நமக்கு கபூல் ஆகாமல் இருக்குதுன்னா அடியான் தன்னை நிந்திக்கணும், நான் செஞ்ச பாவம் தாங்க, நான் ஏதோ தப்பு பண்ணுறேன், இந்த ஒரு வார்த்தை அல்லாஹ்வை எவ்வளோ சந்தோஷப்படுத்திருச்சு, நீ இத்தனை வருஷமாக செஞ்ச வணக்கம்லாம் அல்லாட்ட பெருசு இல்லை, நான் ஒன்றுமே இல்லைன்னு சொன்ன பாரு, இது அல்லாஹ்வுக்கு பிடிச்சி போச்சு, அல்லாஹ் அவருடைய துவாவை கபூல் செஞ்சுட்டான். ஆக துவா தள்ளி போகிறதுல இப்படி ஒரு ரகசியம் என்னங்க இருக்கிறது. ஐந்தாவது விஷயமாக சொன்னாங்க, துவாக்கள் தள்ளி போகிறதுக்கான காரணம் நாம் அல்லாட்ட கேட்கறதுல உள்ள பலவீனம் இல்லையா. உலகத்தில் கூட ஒரு அமைச்சருக்கோ ஒரு முதல்வருக்கோ பிரதமருக்கோ ஒரு கோரிக்கை வைக்கிறதுக்குன்னு ஒரு அதவு இருக்குதா இல்லையா. ரப்புல் ஆலமீன் அவன் அஹ்கமுல் ஹாக்கிமீன், அவனுடைய ஞானம் என்ன, அவனுடைய உயர்வை நம்முடைய வார்த்தையால் புகழ முடியுமா என்ன. அந்த ரப்புக்கு முன்னால் நீங்கள் எப்படிங்க துவா செய்யணும். அப்போ அல்லாட்ட துவா செய்கிற போது நம்முடைய உள்ளம் நம்ம யார்கிட்ட கேட்குறோங்கிற எண்ணத்தில் மூழ்கி இருக்கணும், வேற எந்த சிந்தனை இல்லாமல் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னல்லாஹ லா யக்பலு துஆஅன் மின் கல்பின் காஃபிலின் லாஹின், கவனம் இல்லாமல் அலட்சியமாக துவா செய்பவரது துவாவை அல்லாஹ் ஏற்க மாட்டான். அப்போ அலட்சியமாக துவா செய்கிறது, கவனமே இல்லாமல் துவா செய்கிறது, இந்த துவாக்கள் அல்லாஹ் ஏற்பதில்லை. அல்லாட்ட துவா செய்கிற நேரத்தில் மிகுந்த ஓர்மையோடு அழகான முறையில் கையேந்தி, அல்லாட்ட எப்படி கையேந்தணும், கையேந்துங்க. துவாவில் கையேந்துகிற சுன்னத்து என்ன, இப்படி தான் ரெண்டு கைகளையும் அகற்றி வைப்பது சுன்னத்து, நம்ம பழக்கத்தில் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் நம்ம அல்லாட்ட கேட்குற நேரத்தில் வேறு எந்த விதமான அலட்சியம் இல்லாமல் துவா செய்கிற போது தொப்பியை சரி பண்ணுறது, தாடியை சரி இது எதுவுமே செய்யக்கூடாது. இந்த துவாவை அல்லாஹ் ஏற்கிறது இல்லை. அப்போ துவா தள்ளி போகிறதுக்கான காரணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் முக்கியமாக சொன்னான். ஆறாவது, துவாக்கள் ஏற்கப்படாமல் இருப்பதற்கு
பல நேரங்களில் நாம் பிறருக்கு செய்த அநியாயங்கள் அது ஒரு காரணமாக இருக்கலாம். எனவே நம்ம அநியாயம் யாருக்கு செஞ்சாலும் பாதிப்பு, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்கணும். யாரை பற்றியாவது தரக்குறைவாகவும் பேசியிருக்கலாம், அடுத்தவருடைய கௌரவத்தை. ஹராமான உணவுகள், ஆடைகள், இதெல்லாம் துவா தள்ளி போகிறதுக்கான பெரிய காரணங்கள் ஒன்று. முடிந்த வரைக்கும் பேணுதலை கடைபிடிக்கணும். நாம் இன்றைக்கு வாழுகிற சூழ்நிலையில் பியூர் ஹலால் அரிதாகி போன காலம்தான். முடிந்த வரைக்கும் சாப்பிடுகிற உணவுகள் எல்லா ஹோட்டல்லையும் போய் சாப்பிடாதீங்க. ஹோட்டல் சாப்பாடே முதல்ல ஒரு அடியானுடைய பேணுதலை குறைக்கிறதுல முதல் அம்சம் ஹோட்டல் சாப்பாடு தான். அது பேணுதலே கிடையாது. அந்த காலத்தில் உலமாக்களுக்கு சொல்லக்கூடிய பாடத்தில் சொல்லுவாங்க, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாது. ஒரு ஆலிம்சா ஹோட்டலில் சாப்பிட்டா அவர் ஏற்க தகுந்த ஆலிம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஹோட்டலில் சாப்பிடவே கூடாது. பயணத்தில் சாப்பிட்றோம் வேற விஷயம், ஹோட்டலில் சாப்பிட்றது பழக்கமாக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக நான்வெஜ் போய் என்ன செய்யக்கூடாது, எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்றது, பேணுதல் இல்லாமல் சாப்பிட்றது, போய் கேஎஃப்சி சாப்பிட்றது எல்லாம் அது ஹலால் ஹலால் 1000 சொல்லலாங்க. ஆனால் இது எல்லாமே பேணுதலற்றவை, அதில் பலதும் ஹராமானவை. இந்த ஹராமை சாப்பிட்டு கொண்டு நம்ம அல்லாட்ட துவா செய்து எப்படி அந்த துவாக்கள் கபூல் ஆகும்? அப்போ துவா நிராகரிக்கப்படுவதற்கான காரணங்களை உண்டு பேணுதலற்ற உணவுகள். எனவே உணவுகளில் தூய்மையானதை சாப்பிடுங்க, பேணுதலற்றதை தயவு செஞ்சு ஒதுக்கிடுங்க. 7வது ஒரு விஷயம்தான், அல்லாஹ் சில அடியானுடைய துவாவை திட்டமிட்டே அல்லாஹ் தள்ளி போடுறான். அடியான் அல்லாட்ட கேட்பானா, அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, ஜிப்ரீல் அவருடைய கோரிக்கையை பரிசீலனையே செய்ய வேண்டான்னு சொல்லுவானா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அல்லாஹ் ஏன் அவர் எவ்வளோ காலமாக கேட்குறாரு? இல்லை அவருடைய குரலை நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு விரும்புகிறேன், அவருடைய குரலை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் கொடுத்துட்டா நிறுத்திடுவார், நான் அவர் குரலை கேட்கணும். அதனால் அவர் கேட்குற கோரிக்கைகளை அப்படியே தள்ளி போடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ் மீதான இல்லையா? அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான், நாம் அல்லாஹ் நேசிக்கிறது ஒன்று இருக்குது. அல்லாஹ் சில அடியார்களை நேசிக்கிறான், அந்த அடியார்களது குரலை அல்லாஹ் கேட்கணும்னு நினைக்கிறான். அவர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், விட்டு அதை நான் பார்த்துக்கிறேன், அவருடைய தேவை எப்போ கொடுக்கணுமோ நான் கொடுப்பேன், நீங்கள் அவருடைய தேவையை கண்டுகொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான்? அல்லாஹ்வுடைய பிரியத்தினால கூட அல்லாஹ் அந்த துவாவை தள்ளி போட சொல்கிறான், கொஞ்சம் நிதானமாக இருங்கன்னு சொல்கிறான். அருமையானவர்களே, இப்படி துவாவுடைய ரகசியங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஏன் அல்லாஹ் துவாவை தள்ளி போடுறாங்கிறதுக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, துவா நம்ம விருப்பம் என்ன? நம்ம என்னதான் இந்த ரகசியங்களை தெரிந்தாலுமே கூட என்னுடைய விருப்பம் அதான், உங்களுடைய விருப்பம் அதான், நம்ம அல்லாட்ட கேட்கறது நடந்துராதா என்று ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. ஆனால் துவா கிடைக்காம போகிறதுக்கான காரணத்தை விளங்கி கொள்ளணும். ஏன் கிடைக்கல இதெல்லாம் விளங்குனா நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். கேட்கறதுல தயவு செஞ்சு என்ன செய்யக்கூடாது, சங்கடப்படக்கூடாது. அப்போ துவா நம்ம கேட்கறது நடக்கணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை வச்சிருக்கிறான். அல்லாட்ட எப்போதுனாலும் கேட்கலாம், காலையில் மாலையில் இரவுல எப்போனாலும் கேட்கலாம். சில நேரங்கள் விசேஷமான தருணங்கள், அந்த தருணங்களில் ரொம்ப கவனமாக அல்லாட்ட கேளுங்க, அந்த வாய்ப்புகளை விட்டுறாதீங்க. அதில் ஒரு முக்கியமான முதலிடம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இரவுனுடைய கடைசி பகுதி. இரவுனுடைய கடைசி பகுதினா எது? இரவை 3ஆ பிரிங்க. நாளையில் மக்ரிபிலிருந்து ஃபஜ்ர் வரைக்கும் உள்ள நேரம் இன்றைய காலத்தில் 3ஆ பிரிச்சிங்கன்னா ஒரு 10.5 மணி நேரம் வருது. அதில் கடைசி 3வது பகுதி ஒரு 2 மணியிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த கடைசி பகுதி இருக்குல்ல, 2 மணியிலிருந்து ஃபஜ்ர் பாங்கு சொல்கிற வரைக்கும் அந்த ஒரு நேரம் இருக்கு இல்லையா, இந்த கடைசி பகுதி தான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் வானத்துக்கு இறங்கி வர்றான், முதல் வானத்துக்கு வர்றான், கேட்குறான், யாராவது துவா செய்கிறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்குறான், யாராவது என்னிடம் தேவைகளை கேட்குறவங்க இருக்கிறீங்களான்னு கேட்குறான், பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டான்னு கேட்குறான். ஒவ்வொரு நாளும் ரப்பு வர்றான். நாம் தினசரி அந்த வாய்ப்பை எவ்வளவு தவற விடுகிறோம் யோசிச்சு பாருங்க. அவன் இறங்கி கேட்குறான், நான் தர தயாராக இருக்கிறேன்னு சொல்லி. அப்போ கடைசி அந்த 3இல் ஒரு பகுதி இருக்கு இல்லையா, அது துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரம். அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து பழகுங்கள். குறைஞ்சது ஃபஜ்ர் பாங்குக்கு சில மணித்துளிகள் முன்பாவது எழுந்து கொஞ்சம் அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. 2 ரக்காத் தொழுது துவா செய்யுங்க, அது துவா கபூல் ஆகிற நேரம். 2வது என்ன? தொழுகைக்கு பிந்தைய நேரம், தொழுகைக்கு பிறகு. இதை பல ஹதீஸுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தொழுகைக்கு பின்னால் துவா ஏற்கப்படுது. தொழுகைக்கு பின்னால் என்பதற்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, அத்தஹியாத்துடைய இருப்பு கடைசி சலாம் கொடுக்கறதுக்கும் முன்னால் அதுலேயும் துவா ஏற்கப்படும். ஆனால் அதில் துவா செய்வதற்கு
ஹதீஸில் வந்த துவாக்கள், அதை தூய அரபியில் தெரிந்தவங்க தான் அங்கே கேட்க முடியும். மார்க்கம் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குற மார்க்கம் இல்லையா? அங்கே துவா செய்ய வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு சலாம் கொடுத்த பிறகு துவா செய்கிறது. அது ஃபர்தான தொழுகையாக இருந்தாலும் சரிதான், நஃபிலான தொழுகையாக இருந்தாலும் சரிதான். ஒரு 2 ரக்காத்து தொழுதுட்டு நீங்கள் அல்லாட்ட கையை தூக்குனீங்கன்னு சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்புறதே கிடையாது. ஃபர்துக்கு பிறகு ரொம்ப விசேஷம். ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சுருக்கமாகவாவது துவா செய்யணும். துவாவை ஃபர்துக்கு பிறகு விட்டுறக்கூடாது. இது துவா ஏற்கப்படுகிற நேரம். அடுத்து 3வது என்ன? அதானுடைய நேரம், பாங்கு சொல்லப்படுகிற நேரம். பாங்கு சொல்லும்போது பாங்குக்கெல்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பாங்கு சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்கள் தேவையை சுருக்கமாக அல்லாட்ட கேளுங்க, அப்புறம் பாங்குக்கு பதில் சொல்லுங்க. பாங்கு அல்லாஹ் அக்பர் ஆரம்பிக்கிற நேரத்தில் துவா செய்யுங்க. அதே போல தான் இகாமத்துடைய நேரம். பல கவலையோடு வரக்கூடியவர்களுக்கெல்லாம் நாம் இந்த விஷயத்தை தான் சொல்கிறது. ஹதீஸில் இருக்கு, துவாவுடைய இகாமத்துடைய நேரம் இருக்கு இல்லையா? முஅத்தின் இகாமத் சொல்கிறாரா, அந்த நேரத்தில் நீங்கள் சஃபில் ஏன் சும்மா நிற்கிறீங்க? உங்கள் தேவைகளை கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் அது எவ்வளவு தூரம் ஏற்கப்படும் என்று. மழை இறங்குற நேரத்தில் அல்லாஹ் துவாவை கபூல் செய்கிறான்னு சொன்னாங்க. ஜும்மாவுடைய நாள், வாரந்தோறும் நாம் இந்த நாளை பெறுகிறோம். ஜும்மாவுடைய நாளில் துவா ஏற்கப்படுகிற நேரம் இருக்குது. அந்த நேரம் ஹுத்பாவை ஆரம்பித்து சலாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னால் ஏதோ ஒரு நேரம், அது மெம்பரில் ஏறியதிலிருந்து சலாம் கொடுக்குற வரைக்கும் அது எந்த நேரமாக இருக்கலாம்? ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும் போதெல்லாம் துவா செஞ்சிடணும். அது ஹதீஸில் அப்படி தான் வருது. ஹத்தீப் மேலே ஏறி சலாம் கொடுக்குற வரைக்கும் அவர் மேலே ஏறுகிற நேரமாக இருக்கலாம். அந்த மேலே ஏறுகிற நேரத்தில் இங்கே பல பேர் சொர்க்கத்துக்கு ஏறி இருப்பாங்க. ஹத்தீப் சாப் மேலே ஏறுற நேரத்தில் பலர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தை நாம் தவற விடுறோம். கைசே தான் அது. அந்த நேரத்தில் துவா செய்யுங்க இல்லையா? ஹத்தீப் 2 ஹுத்பாவுக்கு மத்தியில் உட்கார்றாரு பாருங்க, அப்போ துவா செய்யுங்க. இன்னும் சொல்ல போனால் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஹத்தீப் ஹுத்பாவில் வாக்கியங்களை நிறுத்தி ஓதும் போது இடையில் அவர் நிறுத்துகிற இடங்களில் துவா செய்யுங்க. அது துவா கபூல் ஆகிற இடமா இருக்கலாம். ஹுத்பா முடிந்து கீழே இறங்குகிற நேரம் இருக்கு இல்லையா, அது துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நேரமாக இருக்கலாம். தொழுக ஆரம்பிக்கிற நேரம், இப்படி அந்த முழு நேரத்தில் எந்த நேரம் துவாவுடைய நேரம் தெரியாது. அந்த நேரத்தில் கவனமாக இருங்க. ஜும்மா அன்னைக்கு தூங்கக்கூடாது, அது ரொம்ப கெட்ட விஷயம். ஜும்மா தொழுகைக்கான நன்மை விஷயத்தில் ஹதீஸுகள் எப்படி வருது? தூங்காமல் இருக்க வேண்டும் வருது, தூங்கினா நன்மை கிடையாதுன்னு வருது. அதனால தான் ஜும்மாவுக்கு முன்னால் வீட்டில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு ஜும்மாவுக்கு வரணும். அப்போ இந்த துவாவுடைய நேரங்களை நாம் தவற விடுறோம். ஜும்மா அன்னைக்கு அசருக்கு பிறகு மகரிப் பாங்குக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னால் பள்ளிக்கு வாங்க, துவா செஞ்சு பாருங்க. அது வாரத்தில் ஒரு நாள் கிடைக்கிற அற்புதமான வாய்ப்பு, துவாவுடைய நேரம். அடுத்து என்ன? ரமலானுடைய மாதம் முழுவதுமே துவாவுடைய காலங்க. நோன்பு திறக்கிற நேரம் மட்டும் அல்ல, ரமலானுடைய காலம் முழுவதும் துவாவுடைய காலம்தான். அந்த ரமலான் நமக்கு அருகில் வருகிறது. அல்லாஹ் அதை அடைகிற பாக்கியத்தை தரட்டும். ரமலான் மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது வாழ்க்கையில் ஒரு ரமலான் கிடைப்பது என்பது சாதாரணம் அல்ல, சாதாரணம் கிடையாது. 2 சஹாபாக்கள் குறித்து ஒரு ஹதீஸ் நான் முன்பே சொல்லியிருப்பேன். மதீனாவுக்கு இருவரும் வந்தாங்க. ஒருவர் போரில் ஷஹீதா போயிட்டாரு, இன்னொருத்தர் 1 வருஷம் கழித்து சாதாரணமாக இயற்கையாக மூத்தா போயிட்டாரு. அப்போ சஹாபாக்கள்கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க இந்த 2 பேரை பற்றி. அப்போ மக்கள்லாம் சொல்லுவாங்க, முதல்ல அவர் ஷஹீதானார், 2ஆவதாக உள்ளவர் சாதாரணமாக மூத்தா போயிட்டார். மக்கள் அதை லேசாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களை பார்த்து கேட்டாங்க, எப்போ அந்த 2ஆவது மூத்தானவர் உங்கள் பார்வையில் லேசானவர் நினச்சிட்டிங்களா? அவருக்கு முந்தையவர் 1 வருஷத்துக்கு முன்னால் மூத்தா போயிட்டார், இவர் 1 வருஷத்துக்கு பின்னால் மூத்தா இருக்கிறார். இவருக்கு ஒரு ரமதான் கூட கிடச்சிருக்குது, ஒரு ரமதான் இவருக்கு கூடுதலாக கிடச்சிருக்குது. அந்த ரமதானில் அவர் செய்த அமல் மூலம் அவர் ஷஹீதானார்ல, அந்த இடத்த இவர் பிடிச்சிட்டாருன்னாங்க. இப்போ வாழ்க்கையில் ஒரு ரமதான் நமக்கு கிடைப்பதானது எவ்வளோ பெரிய பாக்கியங்க. அதனால தான் ரமதானுடைய அமல்களுக்கு நிகராக எதுவுமே இல்லை. ரமதானில் ஒரு உம்ரா செஞ்சால் தஅதீலு ஹஜ்ஜதன், அது ஹஜ்ஜுக்கு நிகரானதுன்னு சொன்னாங்க. ஒரு ஹதீஸில் என்னோடு ஹஜ்ஜு செய்த நன்மை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட ஹஜ்ஜு செஞ்சா நன்மைன்னு சொன்னாங்க. அத்தகைய வாய்ப்பு தான் ரமதான் முழுவதுமே
துவாவுடைய காலம், அதை வீணாக்கிடாதீங்க. இப்படி அதே மாதிரி தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறதுல ஒன்று தான் பயணங்கள். நீங்கள்லாம் அதிகமாக பயணம் செய்கிறவங்க, பயணத்தில் துவா கபூல் ஆகும். முசாஃபிருடைய துவா கபூல் ஆகும். சொன்னாங்க சலாது தாவாத்தில்லா துரத்து, 3 பேருடைய துவா மறுக்கப்படுவதில்லை. தாவத்துல் வாலித், பெற்றோர் தந்தை பிள்ளைகளுக்காக செய்கிற துவா. தாவத்து சாயிம், நோன்பாளியின் துவா. தாவத்துல் முசாஃபிர், பயணியின் துவா. பயணத்தில் கேட்குற துவாக்கள் கபூல் ஆகுது என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, துவாவுடைய விஷயத்தில் நாம் இவ்வளவு விஷயங்களை சொல்கிறோம். இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அதில் முக்கியமாக ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன். துவா ஏற்கப்படணும் என்று தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா? துவா ஏற்கப்படணும்னு ஆசைப்படுற நீங்கள் அல்லாஹ்வுடைய எல்லா விதியையும் பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ்வுடைய எல்லா விதியையும் பொருந்தி கொள்ளணும். அதனால தான் சில பெரியவர்கள் கேட்டாங்க, எப்பா அல்லாஹ்வுடைய எல்லா முடிவுகளையும் நீ பொருந்தி கொள்வது இல்லை, ஆனால் அல்லாஹ் ஒன்றை பொருந்தி கொள்ளணும்னு நீ துவா கேட்டுட்டு இருக்கிற. அல்லாஹ்வுடைய முடிவுகளை நீ பொருந்தாமல் அவன் உன்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று நீ எப்படி எண்ணுகிறாய்? இப்போ துவா ஏற்கப்படுவதற்கான காரணங்களில் ஒன்று, ரப்பு என்ன நினைக்கிறானோ அதை நான் பொருந்தி கொள்வேன். ஒரு பெரியார் சொன்னாங்க, 40 வருஷமாக அல்லாஹ் என்னை எந்த நிலையில் வச்சானோ அதை நான் வெறுத்ததும் இல்லை, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றினாலும் நான் அதிருப்தி அடைஞ்சதும் இல்லை. என்ன ரப்பு நாடுகிறானோ அதுதான், அதனால அல்லாஹ் கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுகிறான் என்று. சஹாபா பெருமக்கள் அவங்க மௌத்தாகிற நேரத்தில் அவங்க கேட்ட சில துவாக்களை கூட அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சான் என்பதற்கான ஒரு 2 நிகழ்வுகளை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சஹாபி ஆசிம் பின் சாபித் என்று ஒரு சஹாபி, ஹஜ்ரத் உமருல்லான் அவங்களுடைய மனைவியினுடைய சகோதரர் தான் இந்த ஆசிம். அவர் ஒரு போர்க்களத்தில் எதிரிகளில் பல பேர்த்த என்ன செஞ்சாரு, கொண்டுறாரு. அதில் ஒரு பெண்மணியினுடைய மகன்களை பூரா அவர் கொலை செஞ்சிடறார். அந்த அம்மா ஒரு இணை வைக்கிற முஷ்ரிக்கான பெண்மணி. அந்த அம்மா சபதம் எடுத்துச்சு, யார் இந்த ஆசிமுடைய தலையை வெட்டி என்னிடம் கொண்டு வர்றாங்களோ அவருக்கு 100 ஒட்டகம் நான் கொடுப்பேன். அவருக்கு முன்னால் அவருடைய தலையை வைத்து எல்லாருக்கும் மது விருந்து பரிமாறுவேன் என்று அந்த அம்மா சபதம் எடுத்துச்சு. அந்த அம்மா அந்த பிள்ளைகளுடைய அந்த தாயார் அண்ணங்க சபதம் எடுத்துருச்சு. இந்த நிலையில் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பனு லஹ்யான்கிற ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, உங்கள் தோழர்களில் சில காரிகளை அனுப்புங்க, எங்களுக்கெல்லாம் குரானை கற்றுக் கொடுக்க அனுப்புங்க, நாங்கள்லாம் முஸ்லீமாக இருக்கிறோன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி ஒரு 70 பேர்த்த அனுப்புனாங்க. அதில் இந்த ஆசிம் பின் சாபித்தும் ஒருவர். அப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ தான் தெரியுது தாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி அங்கே ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இவரும் வீர தீரமாக போராடி இவரும் கொல்லப்பட இருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு பயம், கொன்னா அந்தம்மா இப்படி சபதம் எடுத்திருக்குது இல்லையா, அதனால அவர் அல்லாட்ட துவா செய்கிறாரு, எல்லாம் நான் உன்னுடைய தீனுக்காக போராடி இருக்கிறேன், என்னுடைய உடல் என்னுடைய எலும்பு எதையுமே காஃபிர்கள் கையில் கிடைக்காமல் நீ பாதுகாக்க வேண்டும், எதுவும் காஃபிர்கள் கையில் கிடைக்கக்கூடாது, நீ பாதுகாத்தன்னு துவா செய்கிறார். அவர் இறந்துறார், கொல்லப்பட்டுறார். கொல்லப்பட்டு கிடக்கிற போது அங்கே இருக்கிறவர்கள்லாம் பேசிக்கிறாங்க, அந்த அம்மா ஒரு சபதம் பண்ணி இருக்குது, நாம் அந்த தலையை வெட்டி கொண்டு போய் கொடுத்தா 100 ஒட்டகம் கிடைக்கும், அந்த 100 ஒட்டகத்துக்காண்டி ஒரு தலையை வெட்டா கொண்டு போயிடலாம் இல்லையான்னு சொல்லி வெட்டுறதுக்காண்டி போகிறாங்க. அல்லாஹ் என்ன செய்கிறான், அவரை சுற்றி தேனீக்களுடைய ஒரு பெரிய கூட்டத்தை அரணாக்கிடுறான். இவங்கெல்லாம் போகிறாங்க, தாண்ட முடியல, சுற்றி தேனீக்கள் அப்படியே அவரை சுற்றி வலையினங்க அரண் மாதிரி நிற்குது. சரி விடுங்க, சாயங்காலத்துக்குள்ளே இந்த தேனீக்கள் கலைஞ்சிரும், மாலையில் நாம் போகலான்னு சொல்லி எல்லாரும் திரும்பிடுறாங்க. மாலைக்குள் அல்லாஹாலா ஒரு கனமலையை அனுப்புகிறான். அந்த மலையில் அவருடைய அந்த ஜனாசாவை மலை எங்கோ தூரத்திற்கு எடுத்துகிட்டு போச்சு, எங்கே போச்சுன்னே தெரியாது. இவங்க போய் பார்க்குறாங்க, அவருடைய உடல் கிடையாது. இது ஒரு அற்புதம். இது இறக்கும் முன்னால் அவர் கேட்ட துவா அது. அதே மாதிரி தான் ஹுபைபுங்கிற ஒரு சஹாபி, மக்கால் அவரை பிடிச்சு வச்சு அவரை கொடுமைப்படுத்தி கொள்றாங்க, அவரை தூக்கில் ஏற்றுறாங்க. அவரை தூக்கில் ஏற்றி என்ன செய்கிறாங்க, கொள்றாங்க. அவர் இறக்குற நேரத்தில் ஒரு துவா செய்கிறார், எல்லாம் என்னை கொல்வதில் பங்கெடுத்த அத்தனை பேரையும் எண்ணி எண்ணி நீ கொல்லணும், யாரையும் விட்டுறக்கூடாது. அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா துப்கி மின்ஹும் அஹதா. எல்லாம் இவர்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி எண்ணி ஒரு நபரை விடாம நீ எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும், கொல்லணும்னு சொல்லி அவர் அந்த துவாவை செய்யும் போது அங்கே அபூ சுஃபியானும் இருக்கிறார். அபூ சுஃபியானும் அங்கே இருக்கிறார். அவருக்கு தெரியுது, ஏன்னா காஃபிர்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய துவாவுடைய வலிமை என்ன. அவர் பக்கத்தில் அப்போ முஆவியா சின்ன பையனாக இருக்கிறார். முஆவியா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் என் தந்தை
என்ன அப்படியே தள்ளி விடுறாரு, அந்த துவா என்னையும் பாதித்து விடுமோ அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் இருந்த அவருடைய கொலையில பங்கெடுத்த எல்லாருமே பின்னால் காஃபிராக கொல்லப்பட்டாங்க, 2 பேரை தவிர. ஒன்று அபு சுஃபியான், இன்னொருத்தர் சயீத் இப்னு ஆமிர். அந்த இருவர் விஷயத்தில் அல்லாஹ்வுடைய ரகசியம் வேற. அவரை தவிர மற்ற எல்லாருமே அவர் சொன்னது போல அடுத்தடுத்த போர்களில் எல்லாருமே ஒருவர் விடாம மிக மோசமாக கொல்லப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்க உலகத்திலேயே அவங்க இறக்கும் நேரத்தில் கேட்குற துவாவை கூட கராமத்தன் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். எனவே அருமையானவர்களே, நாம் வாழுகிற இந்த காலம் எல்லா வகையிலும் நெருக்கடிகள் நிறைந்த ஒரு காலம். அல்லாஹ்விடத்தில் துவாவுடைய இன்பத்தை நாம் பெறணும், துவாவில் நிராசை அடையக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ்விடத்தில் துவா நம்பிக்கையோடு கேளுங்க. இன்னொரு ஹதீஸ், அழகான ஹதீஸ் சொன்னாங்க, லா தாஜிஸு அனித் துவா, துவாவில் இயலாமல் போயிடாதீங்க. லை யஹ்லக மஅத் துஆஇ அஹதுன், துவா செய்து யாரும் அழிவதில்லை. எனவே 2 விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. ரப்பு எஜமான், அவனிடத்துல கேட்பதே நமக்கு பெருமை. அவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கேட்கறது பெருமை. துவா செய்யும் போது இந்த எண்ணத்தில் மட்டும் செய்யுங்க, நான் அவன்கிட்ட கேட்கிறேனே அதுவே எனக்கு பெருமை. 2வது, துவா செய்பவர் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டார். இந்த 2 அடிப்படையோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் நமது கோரிக்கைகள் யாவற்றையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் சங்கை மிகு ரமதானை உடல் நலத்தோடு நல்லறங்கள் செய்கிற வாய்ப்போடு அடைய செய்வானாக. அந்த ரமதானில் எந்தவித வீண் செயல்களும் இல்லாமல் நல்லோர்கள் ரமதானை கழித்தது போல நம்முடைய ரமதானையும் அல்லாஹ் அமைத்து தருவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.